மே 7, 2025 அதாவது நாளை கழிச்சு வெனஸ்டே இந்தியால ஒரு முக்கியமான ஒரு நாள். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவோட கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. அதாவது போலீஸ்க்கு கிடையாது, ஆர்மிக்கு கிடையாது, மக்களுக்கு தற்காப்ப சொல்லித்தாங்க. மே 7ஆம் தேதி இந்தியா ஃபுல்லாவே வந்து எல்லா ஸ்டேட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு, ஒரு சர்க்குலர் வந்திருக்கிறதா எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா நாளை கழிச்சு என்ன நடக்க போகுது அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சனை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர்ல பிரச்சனை, ஏன் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையுமே வந்து சிவில் டிஃபென்ஸ் அதுவும் பொதுமக்களோட தற்காப்புக்கு வந்து ரெடியாக சொல்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்குங்கறத இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். அது கூடவே இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷனை பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் அது என்னங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் மூணாவது விஷயம், சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங்கிறது தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பேசப்பட்டு இருக்குது. காரணம் நான் சொன்ன மாதிரி மே 7 என்ன நடக்குதுன்னு. இந்த சம்திங் பிக் என்னவா இருக்கலாம், இந்த மூணு விஷயத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மே 7 என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். சோ சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்ஸ் ஆன் மே 7, ஓகேவா? மக்களோட தற்காப்புக்கான மாக் ட்ரில் நம்ம காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்ஸ்லயோ இல்ல ஹோட்டல்லயோ கூட இதை பார்த்திருப்போம். ஒருவேளை தீ விபத்து வந்துருச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி எக்ஸிட் ஆகணுங்கிறதுக்கு ஒரு மாக் ட்ரில் பண்ணுவாங்க. கரெக்ட்டா சும்மா பண்ணி காமிப்பாங்க. ஓகே, அடுத்து உண்மையிலே இந்த பில்டிங் வந்து தீ பிடிச்சிருச்சுனா இப்படி தான் நீங்க இறங்கணும், இப்படி தான் வெளிய போகணும், அதுதான் மாக் ட்ரில்பாங்க. இப்போ இந்த மாக் ட்ரில்ல வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயும் பண்ணனும் நாளை கழிச்சுன்னு சொல்லிருக்காங்க. இதுல என்னென்ன சொல்லி தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏர் ரைட் வார்னிங் சைரன்ஸ்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஏர் ரைட் வானத்துல வந்து யாராவது ரைட் பண்ண போறாங்கனால் அதுக்கு வார்னிங் சைரன் கொடுத்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு மாக் ட்ரில் நடத்த போறாங்களாம். ரெண்டாவது சிவிலியன் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங், ஓகேவா? பொதுமக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன் கேஸ் ஆஃப் a situation like this ஒரு அசாதாரணமான ஒரு நிலவரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தருவாங்களாம். மூணாவது வந்து பிளாக் அவுட் மெஷர்ஸ், திடீர்னு ஃபுல்லா பவர் கட் ஆயிடுச்சுனா, திடீர்னு கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆயிடுச்சுனா அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்ங்கறத சொல்லி தர போறாங்க. நாலாவது camouflaging vital installations. வைட்டல் இன்ஸ்டாலேஷன்னா மிகப்பெரிய இப்போ அணுமின் நிலையம் இருக்குது நம்ம ஊர்ல, ஏர்போர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் மேசிவ் செக்யூரிட்டி கொண்ட அமைப்புகள். கரெக்ட்டா? இதெல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி camouflage பண்ணி வைக்கணும், ஊர்ல மேல இருந்து பாக்குறப்போ பக்கத்துல இருக்கிற ஏரியாவுக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி எப்படி camouflage பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து அதுக்கு ஒரு போர்வை போத்தி வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது, பேசிக்கா மேல இருந்து பாக்குறப்ப வித்தியாசம் தெரியக்கூடாது, அந்த மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து சொல்லி தர போறாங்க. பச்சோந்தி மாதிரி எப்படி அதை மாத்தி வச்சுக்கிறது. அண்ட் லாஸ்ட் ஒன் இவாக்குவேஷன் பிளான் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காப்பாத்தி கொண்டு போகிறது எப்படி, ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படி, இதெல்லாத்தையும் சொல்லி தர போறாங்கங்கறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சாட்டர் என்னன்னா, கைஸ் இட்ஸ் கெட்டிங் சீரியஸ், என்னமோ பெருசா நடக்க போகுதுங்கிறது தான் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மே 8ஆம் தேதி வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரஷ்யால இருக்க வேண்டியது, அங்க வந்து ஒரு விக்டரி டே பரேட்னு நடத்த போறாங்க. பிரைம் மினிஸ்டர் அதுக்கு போகல. இத வந்து அப்பவே சொல்லிட்டாங்க, ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் வரல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு புட்டின் வந்து இந்தியாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் கிட்ட போன் பண்ணி பேசினப்போ ரஷ்யா நம்மளோட பல வருஷ ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்தியா கூட ரஷ்யா 100% நிக்கும். இந்தியா இந்த தப்பு பண்ணவங்களை நியாயத்துக்கு கொண்டு வரதுக்கு, ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதுக்கு ரஷ்யா 100% சப்போர்ட் பண்ணுங்கிறத வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா தான், அதோட ஹெட்டான விளாடிமிர் புட்டின் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கு இன்னைக்கு பேசியிருக்காங்க. பட் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆனா விளாடிமிர் புட்டின் இவ்ளோ பெரிய ஃப்ரெண்ட், ஓகேவா? என்னானாலும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல வருஷமா இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில இருந்து இந்தியாவுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கக்கூடிய முதல் கண்ட்ரில ரஷ்யா இருக்குது. அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து அவங்க ஊர்ல ஒரு பெரிய பரேட், ஓகேவா? ஒரு விக்டரி டே பரேட், ரிபப்ளிக் டே பரேட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பரேடுக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டிருந்தாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மே 9ஆம் தேதி வர்றதுனால இந்த பஹல்கம் தாக்குதல் நடந்து முடிஞ்ச உடனே நாளை வர முடியாதுங்கறத அப்பவே சொல்லிட்டாங்க. which means என்ன நடக்க போகுது, இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு மாக் ட்ரில் இந்தியா ஃபுல்லா பண்ணணும்ங்கறாங்கங்கற சோஷியல் மீடியா சாட்டர் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்குது. இதெல்லாம் சரி, இது வந்து இந்த சோஷியல் மீடியால நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், கவர்மெண்ட் இப்ப ரீசன்ட்டா சொல்லி இருக்கிற விஷயம். பட் ரியல் வேர்ல்டுல உண்மையான உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுலன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதியில வந்து ஒரு டேம் கட்டியிருக்கும், ஓகேவா? சலால் அண்ட் பக்லிஹர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 டேம் இருக்குது. இது ரெண்டுமே செனாப் அப்படிங்கிற நதியில இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இருக்கக்கூடிய இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி, இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். தெரியாதவங்க டே 2 வீடியோ, டே 3 வீடியோ போய் பாருங்க. இந்தியால இருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய மோர் தென் பாதிக்கு பாதி தண்ணி வந்து இந்தியால இருந்து தான் போயிட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒரு நதி வந்து செனாப். இந்த நதி வந்து இந்தியால இருந்து தான் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்குது. இந்தியா இந்த நதியில எதை பண்றதுனாலும் நம்ம வந்து அதுல இப்போதைக்கு மின் உற்பத்தி எடுத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட பெர்மிஷன் இருக்கு. அதை தாண்டி நம்ம பெருசா இந்த தண்ணியை கை வைக்கவே முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட் என்ன இருக்குன்னா, இந்த தண்ணி ஃபுல்லாவே பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு இருக்குது. இந்தியா இந்த இடத்துல இன்னொரு ஒரு டேம் கட்டணும்னாலோ, ஏன் டேமை கிளீன் பண்ணணும்னாலோ, டேம்ல தண்ணியை திறந்து விடணும்னாலோ, மூடணும்னாலோ எல்லாத்துக்குமே பாகிஸ்தான் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட்
பண்ணிட்டு தான் எதையுமே இந்த தண்ணியில பண்ணலாம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அக்ரிமெண்ட் வந்து நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு தான் இந்தியா முதல்ல சொன்னாங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே அந்த தாக்குதலை பண்ண 2 பேரே பாகிஸ்தானிஸ்னு தெரிஞ்ச உடனே இந்தியா என்ன சொன்னாங்க, இனிமே இந்த அக்ரிமெண்ட் நாங்க மதிக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதை சொல்லி முடிச்ச மாதிரி செஞ்சும் காமிக்கிறாங்க. லாஸ்ட் 2-3 டேஸா பாத்தீங்கன்னா இந்த டேம்ல இருந்து சலால் அண்ட் பக்லிஹர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 டேமும் செனாப் நதியில இருக்குது. இது பாகிஸ்தானுக்குள்ள போகக்கூடிய ஒரு முக்கியமான நதி. அந்த போகிற நதியை வந்து கம்ப்ளீட்டா இந்தியா வந்து டேம்ல வந்து மூடிட்டாங்க. ஓகேவா, 2 நாள் மூடி இருக்காங்க. பிளஸ் அதுக்குள்ள வந்து ஃபுல்லா அந்த ஃப்ளஷிங்னு ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. பேசிக்கா பல வருஷமா இந்த தண்ணி வந்து இங்க ஓடி ஓடி டேமோட மொத்த கெபாசிட்டி, ஒரு பெரிய பானை வச்சுக்கோங்களேன், அந்த பானையில வந்து நிறைய தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு சாக்கடையில தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜெனரலா ஒரு சாக்கடை எடுத்துக்கோங்க, நம்ம பார்த்து போங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு சாக்கடையில அழுக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, நல்ல தண்ணி ஓடுது, எந்த தண்ணி ஓடினாலும் மண்ணு வந்து சேர்ந்து வரும்ல, இந்த மண்ணு வந்து அக்யூமுலேட் ஆகி அடைச்சிரும். கரெக்டா, பேசிக்கா டேம்ல வந்து அடைப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து டஸ்ட் கீழே சேர்ந்து ஒரு பெரிய டஸ்ட் அக்யூமுலேஷன் இருக்குது. ஓகேவா, இது வந்து டேமோட கெபாசிட்டியவே ரொம்ப நாளா தேங்கி இருக்கிறதுனால டேமோட கெபாசிட்டியவே கம்மியாயிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப நாளா எங்களுக்கு இதை க்ளீன் பண்ணணும்டா விடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தண்ணியை உனக்கு தரோம், இதை வச்சு நாங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம், எங்களுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி எடுப்போம், அதுக்கு நாங்க க்ளீன் பண்ண விடுங்கன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நாள் பாகிஸ்தான் பெர்மிஷன் கொடுக்கல. எப்பவுமே வந்து உடனே லீகலா ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க தான் இந்த அக்ரிமெண்டை மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தண்ணியை நிறுத்திட்டு பக்லிஹர் அண்ட் சலால் அப்படிங்கிற இந்த 2 டேம்லயுமே வந்து நம்ம ஃப்ளஷிங் பண்ணிருக்கோம், இந்த அழுக்கெல்லாம் எடுத்திருக்கோம். இதனால இந்த செனாப் நதிங்கிறது ஒரு மிகப்பெரிய நதி. ஓகேவா, மக்கள் வந்து உள்ளுக்குள்ள இறங்கணும்னா அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோ பெரிய ஒரு நதியில வந்து இன்னைக்கு மக்கள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு தண்ணி கம்மியாகி இருக்குது. அட் த சேம் டைம் இன்னைக்கு இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து ஈவினிங் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல தண்ணியில மறுபடியும் ரைஸ் ஆக போகுது, நான் டேம்ல இருந்து தண்ணியை திறந்து விட போறேன். பட் இது ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்தியா வந்து நாங்க மதிக்க மாட்டோம்டா, நாங்க எங்களோட டேமை க்ளீன் பண்ணுவோம், இனிமே உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட பப்ளிக்கா எடுத்திருக்காங்க. அதை வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரியும் செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, எங்க தண்ணியில கை வச்சீங்கன்னா போர் செயலா தான் கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கு வேற எந்த வார்த்தையும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தண்ணிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், அதுல நீங்க கை வச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து அது ஒரு போர் செயலா தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா தண்ணியில கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஹல்காம்ல நடந்த தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு 100% பாகிஸ்தான்ல இருந்து சப்போர்ட் இருக்குங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனலா எல்லா கண்ட்ரீஸ் கிட்டயும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். வந்ததுல 2 தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தானிஸ்ங்கிறதும் இந்தியன் இன்டெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து கிளம்பி ஸ்ரீலங்காவுக்கு போன ஒரு ஃபிளைட்டை வந்து கம்ப்ளீட்டா இறங்கினோன்னா அலசி பார்த்திருக்காங்க. காரணம், இந்த தாக்குதலை பண்ணவங்க சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்கிற மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்குன்னு பேசப்படுது. பட் செக் பண்ணி பார்த்ததுல அப்படி யாரும் நம்ம கண்டுபிடிக்கல. பட் எனவே இது எதை காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல நடந்த ஒரு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க சென்னை வழியா ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு போனாங்கன்னு ஒரு ஃபால்ஸ் அலாமா இருக்கலாம், அங்க கண்டுபிடிக்கலங்கிறது வந்து இப்போ தெரியுது. அது என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு டீடைலா தெரியாது. பட் இட் ஜஸ்ட் மீன்ஸ் இந்த நெட்வொர்க் வந்து எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் இங்க கூட வந்து இம்பாக்ட் ஆகுங்கிறது தான் வந்து கிரேசியான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாருங்க, இங்க 2 பார்டர்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கேயோ நடக்கிறதா பார்க்க முடியாது. ஒரு நாடு ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இம்பாக்ட் ஆகுங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியுது. இதெல்லாம் சரி, வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் ரேஞ்சர் ஒருத்தங்க, ஓகேவா, பாகிஸ்தான்ல பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சர் வந்து ராஜஸ்தான்ல நம்ம சைடு வந்து மாட்டிக்கிட்டாங்க. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஸ்பை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. சில பேர் வழி மாறி வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. பட் நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட பாகிஸ்தான் ரேஞ்சர் வந்து ஒருத்தங்க மாட்டியிருக்காங்க. நம்மளோட ஒரு பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து அவங்க சைடு ஆல்ரெடி மாட்டியிருந்தாங்க. பிரச்சனை நடந்தா அடுத்த நாள், பஹல்காம் தாக்குதல் நடந்த அடுத்த நாளே அவங்க மாட்டியிருந்தாங்க. அவங்கள இன்னும் திருப்பி கொடுக்கல. இந்தியா நிறைய ஃபிளாக் மீட்டிங் வச்சுட்டு பார்த்துட்டாங்க. இந்த ஃபிளாக் மீட்டிங்னா 2 பேரும் அந்த பார்டர்ல அந்த பாயிண்ட்ல யார் இருக்காங்களோ அஃபீஷியல்ஸ் உட்கார்ந்து இங்க பாருங்க தெரியாம வந்துட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருங்க, அவங்க அனுப்பாம இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சோல்ஜரும் ஒருத்தங்க இந்தியா கிட்ட வந்து இருக்காங்கங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இந்தியா என்ன பண்ணுது? போர்னாலே வந்து இப்படி சண்டை போடுறது மட்டும் தானு கேட்டீங்கன்னா, ஒரு சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணி ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அது இன்டர்நெட்லயும் நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தானோட தரப்புல இருந்து ஹேக்கர்ஸ் இந்தியாவோட டிஃபென்ஸ் வெப்சைட்ஸை வந்து தாக்கி இருக்காங்க. இதன் வெளிப்பாடா பாத்தீங்கன்னா, இந்தியன் டிஃபென்ஸ்ல இருக்கிற சில பேரோட இமெயில் ஐடிஸ், ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சில நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்தியா வந்து இன்டர்நேஷனலா இன்னொரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிபி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. அவங்க வந்து நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு இனிமே சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இத்தாலி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்ல. இந்தியா வந்து இத்தாலி கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கங்கறத சொல்லிட்டு இருக்கோம். வேர்ல்டு பேங்க் கிட்ட இந்தியா சொல்லிட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு ஒரு எக்கனாமிக்கலா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவங்க கடனை வாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு தண்ணியை கட் பண்றோம், ஓகேவா, தண்ணியை வந்து இனிமே இன்னைக்கு நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய நதி, செனாபா இருக்கட்டும், இண்டஸா இருக்கட்டும், நம்ம ஓவர் நைட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம டேம் கட்ட ஆரம்பிப்போம். 6 ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம். நாங்க வந்து இந்த தண்ணியை வந்து இனிமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்க கிட்ட இருந்தானே வருது, இவ்வளவு நாள் நாங்க மதிச்சு சொல்ல, எங்க நாட்டுல கண்டினியூஸா தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க, இதுக்கு நாங்க சாஃப்ட் பவர், இந்த தண்ணியை வந்து இனிமே நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, ஆனா எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிரும். அண்ட் இந்தியா நினைச்சால் அந்த மொத்த தண்ணியும் சவுத்துக்கு திருப்பி விட முடியும். பட் இட்ஸ் a huge ப்ராஜெக்ட், ஓகே, சாதாரண விஷயம் கிடையாது. பல 1000 கோடிகள் ஆகும். அது வந்து ஒரு தெரியல எந்த கவர்மெண்ட்
பண்ணுவாங்கன்னு. பட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து இந்தியாவில் வந்து மொத்தமாக விவசாயம் இருக்குது, தண்ணி இல்லாத இடங்கள் நிறைய இருக்குது, அங்கே ரீடைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த நதிநீர் இணைப்புங்கிறது ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட இருக்கலாம். பட் இந்தியா வந்து 6 ப்ராஜெக்டை டேம்ஸ்ல வந்து ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம். சோஷியல் மீடியா சேட்டர் நான் பற்றி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, எதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு மாக் ட்ரில் பண்ணணும், அப்ப என்ன பெருசா பண்ண போறாங்க, எதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா மாக் ட்ரில் பண்றாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இந்தியா என்னமோ பாகிஸ்தானை பண்ண போறாங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் எங்கனாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அப்படி என்ன நடக்குங்கிறது தான் கான்வர்சேஷனா இருக்குது. ஒரு விஷயம், இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு தனி நாடா இல்ல. டு பி வெரி ஆனஸ்ட், பாகிஸ்தானுக்கு வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ஆர்ம்டு சப்ளைஸ் வந்து யூஎஸ் கிட்ட இருந்து வரதெல்லாம் நின்றுச்சு. ஆனா பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேவல் ஃபிளீட் வந்து ஹெவியா டர்க்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏவியேஷன் புது ஃபிளைட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஹெவியா சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரோன்ஸ் வந்து நிறைய பாகிஸ்தான் கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குங்கிறாங்க. நம்ம ஒரு நாடு அந்த சைடு சைனா சப்போர்ட்டட் பாகிஸ்தான் டைரக்டா இறங்கி சப்போர்ட் பண்ணலனாலும் நிறைய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானோட சொந்த ஆயுதங்கள் கிடையாது, நம்ம சொந்தமா உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து நிறைய சைனால இருந்து வருது, டர்க்கில இருந்து நிறைய கப்பல்கள் டெக்னாலஜி எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய டெவலப் பண்ண ஹெல்ப் பண்றது டர்க்கி அப்படின்னு நம்ம பரவலா நம்மளால பார்க்க முடியுது. ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஓகே, இவ்வளவு நேரம் நான் பேசினது ஃபேக்ட், பட் இப்போ நான் சொல்றது ஒப்பீனியன். ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு போர் இருக்குல்ல பாகிஸ்தான் கூட போறது, நம்ம ஜெயிச்சிருவோம், அதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. ஆனா அது வந்து ஒரு பெரிய போரா இருக்கும். அது வந்து ஒரு பொதுமக்கள் நம்ம சைடு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேரும் இறந்து போகக்கூடும். 100% ஜெயிச்சிருவோம், அதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. பட் அது ஒரு பெரிய போரா இருக்கும். அதை இந்தியா விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து எக்கனாமிக்கலா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிட்டோம். 2 நாடு ஒரே காலத்துல சுதந்திரம் வாங்கி இருக்குது. 1947ல சுதந்திரம் வாங்கின பாகிஸ்தான் இன்னைக்கு எங்க இருக்குது, இந்தியா எங்க இருந்துட்டு இருக்குது. நம்ம கம்பேர் பண்ணாலே நம்ம அமெரிக்கா விட எப்படி பெருசா வருது, சைனா விட எப்படி பெருசா வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பாகிஸ்தான் இன்னும் எப்படி இந்தியாக்குள்ள வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு முன்னேறி இருக்கும். நம்மளோட இஸ்ரோ வந்து சந்திராயன் அனுப்பிச்சு நிலாவை போய் பிடிச்சிட்டு இருக்கோம், மார்ஸ்க்கு மங்கள்யான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்தியா வந்து இவ்வளவு க்ரோ ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம், காஸ்ட் சென்சஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம், சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு குரல் கொடுத்திருக்கோம். அப்ப இந்தியா வந்து ஒரு சரியான பாத்துல போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஆப்பிள் வந்து இந்தியாவுக்குள்ள வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்டர்நேஷனலா இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இந்தியாவுக்குள்ள, சைனால மார்க்கெட் இல்ல, சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து வருதுன்னு தெரியறப்போ மேனுஃபேக்சரிங்லாம் இந்தியாவுக்கு மூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு போருக்கு போறது நல்ல விஷயம் கிடையாது. சோ இந்தியன் கவர்மெண்ட் அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது எல்லாமே வந்து ஒரு தற்காப்புக்காக எனிவே நம்ம ரெடியா இருந்து போங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா தோணுது. இன் ஆல் லைக்லிஹுட் இந்தியா வந்து ரொம்ப டார்கெட்டடா பாகிஸ்தான்லயும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லாம இந்த தீவிரவாதிகளுக்கு பேக்கர்ஸா இருக்கக்கூடியவங்க யாருங்கிறத பார்த்து தாக்குதல் நடத்துவாங்கிறது தான் என்னோட ஒரு அனுமானமும். ஓகேவா, இது சும்மா எனக்கு தோன்ற ஒரு விஷயம். பட் மிகப்பெரிய போர் எங்க நடந்தாலும் அது நல்லது கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் தப்பு பண்றவங்களை விட பொதுமக்கள் தான் அதிகமா இறந்து போவாங்க. சோ அது நடக்காம இந்தியா வந்து இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மூவ்ஸும் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு இடத்துல கூட ஸ்லிப் ஆகல. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா உடனே ரியாக்ட் பண்ணா பிரச்சனை ஓகே எஸ்கலேட் ஆகும், இன்டர்நேஷனலா நிறைய பிரஷர் வரும். முதல்ல என்ன பண்ணிருக்கோம், வேர்ல்டு ஃபுல்லா பாகிஸ்தான் தப்பு பண்ணிருக்காங்க பாருங்கிறத காமிக்கிறோம். அந்த தீவிரவாதிகளை கோம்பு பண்றோம். ஓகேவா, உடனே போய் ஒருத்தனை வந்து சாகடிக்கிறது கிடையாது, மொத்தமா போற வழியில இருக்கிற அத்தனை பேரையுமே எலிமினேட் பண்ணிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த 3வது ஸ்டெப் இது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இத பண்ணனவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை தாக்குறதுன்னு ஒன்னு இருக்குல்ல, அத இந்தியன் கவர்மெண்ட் சரியா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பட் எனிவே May 7th is going to be ஒரு இன்ட்ரெஸ்டிங் டே இன் இந்தியா பிகாஸ் ஒரு மாக் ட்ரில் என் லைஃப் டைம்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று கேள்விப்படுறேன். அண்ட் பிரிட்டி ஷூர் இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி இன்னும் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். அண்ட் ஒரு விஷயம் நான் எப்பவுமே வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், எஸ்பெஷலி இந்த சீரீஸ்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இந்தியன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த நாடு நம்மளுக்கு எதிர்த்து வந்து நின்னாலும் நம்மளை பிரிக்க முடியாது, நம்மளை ஜெயிக்க முடியாது. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், ஜெய் ஹிந்த்.